டிடிவி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, சசிகலா இல்லை, இவர்கள் இல்லாத அதிமுக தென் மாவட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வேலை செய்கிறது அமித்ஷா, அது ஒன்றும் தெரியல. பிஜேபி அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டாரா, பிரதமரே சொல்லிட்டாரா, போகிறோம் அப்படின்னு உருட்டுறதெல்லாம் நடக்கும். அப்போ இது பெரிய குழப்பத்தில் தான் திமுகவுடைய போகுது. இப்போ சசிகலா அதிமுக ஆதரவாக பேசுவாங்க. இப்போ அப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வரணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும், அதற்காக நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அந்த கட்சியே ஒன்றும் இல்லை, 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி வச்சு நீ காலிலேருந்து உட்காந்து தண்ணியில் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. அழுத்தமா யாருக்கு? அதுவும் எனக்கா? என்ன ராசா சினிமாவா இது? 100 ரூபா டிக்கெட் 600 ரூபா, 100 ரூபா டிக்கெட் 800 ரூபா, 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபா. இதுக்கு பேர் என்ன? ஊழல் தானே. 26நாங்க, 27நாங்க, 30நாங்க, 32நாங்க. 2 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் 34ன்னாரு. அட பாருங்க, 2 நாளில் 6% ஏறிட்டு இருக்குதுங்க. கரூரில் போட்டு அழுத்தல எப்படி ஓடுனீங்க? இன்னைக்கு சூழ்நிலையை யாரை கேட்டாலும், பெரிய பத்திரிகையாளர்கள் கேட்டாலும், விஜய் தனியாக நின்னா ஜெயிக்கிறது கஷ்டம், விஜய் என்டிஏ போனார்னா அவருக்கு நல்லதுன்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். இப்ப திமுக கூட்டணி பலமா இருக்கா சார்? இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்ப அன்புமணி அவர்கள் அதிமுகல போய் இணைஞ்சிட்டாரு. இப்ப ராமதாஸை அவர் பக்கம் கொண்டு வரதுக்கு திமுக சில வேலைகள் பண்றதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இப்ப ராமதாஸ் வந்துட்டா விசிகேக்கு அது அவர் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எப்படி மாறும்? ஒருவேளை அன்புமணி அதிமுகல வந்தா மாதிரி ராமதாஸ் திமுகக்கு ஆதரவா? அன்புமணி தான் பாமக இருக்கு. ஐயா ராமதாஸை இவங்க தான் இழுத்தாங்க வெளியே. இவங்க இழுத்ததுனால வந்த சண்டையில தான் பிரிஞ்சாங்க அப்பா பொண்ணு. அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி ஒரு எண்டுக்கே போயிட்டார் அப்பா. அவருக்கு யதார்த்தம் புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம பதவி சும்மா ஒரு அலங்கார பதவி தான், தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும்னு பார்த்தா அன்புமணி தான்றது. அப்போ லாஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் அந்த கெத்தை விடாமல் அவர் மெயின்டைன் பண்ணுகிறார். இப்போ அவர் திமுக கூட போகிறான்னு முடிவெடுத்தா எந்த அடிப்படையில் போவார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த மாம்பழச்சிரத்தை யூஸ் பண்ண முடியாது. அதற்கான கையெழுத்து போகிற அத்தாரிட்டியும் அன்புமணின்னு தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு. அப்போ இவர் ஏதாவது போய் பண்ணார்னா இவர் அன்புமணிக்கிட்ட தான் பாமக இருக்குதுன்னு அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். திமுகவும் இவங்களை எப்படி பார்க்கும்? ஐயா கட்சி அங்கே இருக்குது, நீங்கள் வாங்க ஒரு 3 சீட்டு கொடுக்குறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ 3 சீட்னா சுயேட்சை ஆகிடும். சுயேட்சை இல்லைன்னா உதயசூரியன் நில்லுன்னுவாங்க. ஐயா என்றைக்குமே நிற்க மாட்டார். ஐயா வாய்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி உள்ளே வந்தால் அதுக்கு முதல்ல இவர் ஒத்துக்கணும். திருமாவளவன் அவர் இன்றைக்கி சொல்கிறாரு நான் எந்த வகையில் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு. அப்போ இது பெரிய குழப்பத்தில் தான் திமுகவுடையது போகுது. காங்கிரஸ் 40 சீட்டு கம்மியாக கேட்க முடியாமல் கிடையாதுன்ற மாதிரி உறுதியாக நிற்கிறாங்க. 25 கொடுத்தாலும் நாங்கள் கேட்குற தொகுதி கொடுக்கணுன்ற மாதிரி போய் நிற்கிறாங்க. சிபிஎம் சிபிஐ டபுள் டிஜிட் இல்லைன்னா வரமாட்டோன்றாங்க. கமலஹாசன் திடீர்னு டார்ச் லைட்டை தூக்கின்னு வந்துட்டாப்புல, பேட்டா ஒழுங்காக 15 தொகுதி கொடுன்றாப்புல. அப்போ அது இந்த மாதிரிலாம் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு இது இருக்குது. இதை ஊடகங்கள் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எல்லோருமே ஆதரவு நிலையெடுத்து பல வருஷம் ஆச்சு. இங்கே பண்ணுங்க என்டிஏ அலையன்ஸ் மே கவர்மெண்ட் மே அப்படின்னாலே தூடா பிஜேபி அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டாரா, பிரதமரே சொல்லிட்டாரா, போகிறோம் அப்படின்னு உருட்டுறதெல்லாம் நடக்கும். ஜொல்லாவில் இங்கே பாருங்கள், எல்லார் கூடயும் பாஜக தான் பேசுது. பார்த்தீங்களா இதுக்கு தான் சொன்னோன்னு. பின்ன யார் கூட பேசிச்சு? அன்புமணி ராமதாஸ் டைரெக்டாக வந்துட்டாப்புல. இத்தனைக்கும் அவர் பாஜக கூட இருந்தவர். மற்றவங்க கூட ஏடிஎம்கே இதில் தான் பேசுகிறாங்க. டிடிவி ஓபிஎஸ் இவங்கள இவர் வேணான்ட்டார். அவங்க இல்லைங்க, உள்ளே வந்தால் தான் உளவியல் ரீதியாக ஒரு பலமான கட்சியின் மக்கள் மத்தியில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க பேசி கொண்டு வந்தாங்க. அதுக்கு நீங்கள் பேசிங்க, முடிவெடுங்க, நம்ம பார்த்துக்கலான்ட்டாப்புல. இது ஒரு இயல்பான ஒரு தானே. டிடிவி தினகரன் வெளியே போனப்ப எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, அவர் போறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்ப தேர்தலுக்காக அவர் உள்ள வராது எப்படி சார்? டிடிவி வெளியே போனப்போ வெளியே ஏற்றப்பட்டார். இதே பாஜக தான் ஓபிஎஸ் உள்ள திருச்சி டிடிவி டீமை வெளியே அமிச்சாங்க. அதே பாஜக தான் உள்ளே கொண்டு வரது சண்டை போட்டுனுக்குது. இதில் ஜோக் என்னென்னா, இவர்கள் ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க. டிடிவி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, சசிகலா இல்லை, இவர்கள் இல்லாத அதிமுக தென் மாவட்டத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பெரிய நரேட்டிவ் உருவாக்குறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க யாரும் ஒன்றும் சேர மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒருத்தர் இவங்க குடும்பத்தை அவங்க பேசுறதும் அவங்க குடும்பத்தை வடிவல் சொல்லாப்லையே அந்த மாதிரி திட்டியிருந்தாங்க.
இவங்க அதை நம்பியிருந்தாங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிறது அமித்ஷா. அது உங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு கட்டத்தில் இவங்க பொருள் எடுத்து இவங்களே போட்டாங்க. எப்படின்னா டிடிவியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அநேகமாக திருமதி சசிகலாவை வாய்ஸ் கொடுக்க வச்சுருவாங்க அதிமுக ஆதரவாக. ஓபிஎஸ் அப்படி இப்படி சுற்றி நிற்குதா, வா அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு வந்துடுவாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, இது இல்லாதனால தான் அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ இவங்க எல்லாம் வந்துட்டா இவங்க வாயாலே சொன்னதே அங்கே இதாகிடுதா? இதுதான் டெக்னிக். இப்போ சசிகலா அதிமுக ஆதரவா பேசுவாங்க. இப்போ அப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வரணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும், அதற்காக நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன சார்? அப்படியே டங்கராட்டினமா சுற்றினுக்கிறாப்புல, பம்பரம் அப்படியே சுற்றினு இருக்கல. அவரோட இருந்த ஆதரவாளர்களும் மாற்று கட்சியை அது அவர் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு. வாட்ஸ்அப் குரூப்பில் பட்டுன்னு அட்மின் வெளியேறினா இன்னொரு அட்மின் வந்துடுவார். அதுக்கு பதிலாக என்ன பண்ண, அந்த குழு கலைக்கணும்னா அட்மின் அப்படியே இருந்துவாப்பில். ஒவ்வொருத்தரையாக டெலிட் பண்ணிட்டு கடைசியில் அட்மின் குரூப்பை டெலிட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக டெலிட் பண்ணுகிறாரு. போகிறதுலாம் பண்ணது கூப்பா கிருஷ்ணனா. அதுவும் அந்த தாவேகா பாருங்க, ஒன்று ரிட்டையர்டு பார்ட்டிங்க அதிமுகவில், இல்லைன்னா இந்த மாதிரி கழிச்சு கட்டின பார்ட்டிகள் ஓபிஎஸ்ட்டை போனவங்க அவங்கள தூக்குறது. நாங்கள் அதை பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம். இப்போ அதுவே பிரச்சனை. செங்கோட்டையன் பெருசாக சீனை போட்டு போயிட்டார். நான் சொல்லிட்டார்ல டிடிவி, என்னை கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டாரு, நான் தான் வரமாட்டேன், நான் எப்போ போகிறேன்னு அப்படின்னு. அவர் போய் மாட்டிக்கினார். ஒற்றுமையாக இருங்கடா ஒற்றுமையாக இருங்கடான்னு. லாஸ்ட்டில் என்ன கழட்டி விட்டு நீங்கள்லாம் ஒற்றுமையாக போயிட்டீங்க. இப்போ நான் இந்த பாடாவதிங்களை மாட்டிக்கின்னு ஒரு அரசியலும் தெரில, ஆளாளுக்கு என்னவோ பண்ணுறாங்க. அங்கே போய் பனையூருக்கு போனால் அதான் கட்சி ஆஃபீஸுன்றாங்க. கட்சி ஆஃபீஸ் உள்ள போனால் கதவு திறடனா திறக்க மாட்டேங்கிறான். இந்திக்காரனை போட்டு வச்சு கியான்றான், இல்லை விஜயின்றான், விஜய்லாம் நெய்யின்றான். கட்சி ஆஃபீஸ் தானே, ஏன் உள்ளே வந்து உக்கார போகிறேன், நான் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னா அதெல்லாம் ஜாவ் அப்படின்றான். சரி விஜயை பார்த்து பேசலான்னு பட்டணம் பார்க்கறதுக்கு போனால் புஷி ஃபோன் பண்ணி, என்னண்ணே இங்கே வந்துக்கிறீங்க, இல்லைப்பா தலைவரை பார்க்கலான்னு. அப்படிலாம் நீங்கள் வந்து பார்க்க முடியாதுன்னா தலைவராக கூப்பிட்டா தான் பார்க்க முடியும். இப்படியே ஒரு மாதம் ஓடிட்டு இருக்குது. எப்போ அந்த ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பை போட்டு அந்த கூட்டத்தை எப்போ கூட்டலாம்? ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பார்த்துக்கலாண்ணே. அது சும்மா ஒரு லெட்டர் பேட்ண்ணா. இப்போ நாங்களாம் நான் வேலையை செய்கிறோம். இப்போ தலைவர் என்ன வெளியே வராரு, வேலை செய்கிறாரா? இல்லை ஜாலியாக இருண்ணா போனேன், அவ்வளோதான். நொந்து நூலாகி போகிறாரு. இந்த மாதிரி மேடையில் மட்டும் ஏற்றி பேசு, எங்களுக்கு பேச ஆள் இல்லை, பேசினாலும் ஏதாவது உரண்டை இழுத்துடுறோம். திடீர்னு பார்த்தா திருமாவளவனை திட்டி வச்சு அந்த கட்சியே ஒன்றும் இல்லை 20 பேர் தாங்கிறாங்கன்னு சொல்லி வச்சு நீ காலிலேருந்து உக்காந்து தண்ணியில் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. இன்னொருத்தர் கிளம்புனா 4 தொகுதியில் வரைக்கும் போட்டிடலான்னு அவரு தனியாக, இன்னொருத்தர் 40% வந்துட்டோன்னு அவரு. இப்படி தனித்தனியாக என்னென்னவோ பேசினுக்கிறாங்க. யாருமே நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக எடுத்து பேசுனாங்கன்னு, அதிமுகவும் எடுத்து பேசலை, திமுகவும் எடுத்து பேசலை. இது வழக்கமாக பேசுறது. திமுக ஆட்சி தான் நடத்துது. ஆமாம் சார். போன கூட்டம் ஈரோடு கூட்டம், அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, எத்தனை போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். நேற்று எதாவது பேசுனாங்க யாராவது ஒருத்தர்? எல்லாம் இவங்கள் தலைவர் நினச்சாருன்னா தலைவர் அவள் தான், தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எங்களை வந்து இது கிடையாது, தலைவர் மட்டும் நினச்சாருனா என்ன நினச்சாருனா இப்படி தானே எல்லாரும் பேசுனாங்க. அப்புறம் அவர் வந்தார், ஹேய் அழுத்தம்மா யாருக்கு, ஹேய் அதுவும் எனக்கா, என்ன ராசா சினிமாவா இது, உனக்கு தான் கரூரில் போட்டு அழுத்தலை, எப்படி ஓடுனீங்க அன்னைக்கு சொல்லியிருக்கணும். ஹேய் யாருக்கிட்ட வாங்கப்பா. எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம் தெரியுமா? இந்த அரசு என்னை பார்க்க வந்த மக்களுக்கு வேண்டுமென்ற பாதுகாப்பு தரல, திட்டமிட்ட சதி. உடைஞ்சு போயிருக்கேன். நாளைக்கு காலையில் நான் விரிவாக பேசுகிறேன், வரட்டா ஹேய் அப்படின்னு போயிருந்தேன்னா பெரிய தலைவர்னு சொல்லலாம். எப்படி ஓடினீங்க? நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்க சார். புறம் இதுக்கிட்டு ஓடினார். அப்புறம் எனக்கு வந்தான், ஊழல் செய்ய மாட்டான். யாருப்பா மாட்டான்? நான் தான். மாட்டேன்லங்க சொல்லணும். அப்படி எழுதி கொடுத்துட்டான், என்ன பண்ணுறது? ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் எழுதி கொடுக்கணும். ஊழல் செய்ய மாட்டான் நீ கூட மறுபடியும் பாருங்க. இப்ப வந்து பாஜகவுடைய நெருக்கடி ஆரம்பத்துல இருந்தது, ஆனா இப்ப அவர் வெளியே வந்துட்டாரு, இப்ப பாஜக கூட இனி கூட்டணியே இல்லை அப்படின்றப்ப தாவேக்காவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? இப்ப 234 தொகுதிக்கும் அவங்களுக்கு பொது சின்னம் கொடுத்துருக்காங்க, அதனால இப்ப கண்டிப்பா போட்டியிடும் அப்படின்றத தானே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. போட்டிடுவாங்க அப்படின்னா திமுகவை எதிர்ப்பாங்க. ஆமா, நேற்று கூட்டத்திலேயே என்ன பேசுனாங்கன்னு தெரியும். அப்போ இவங்க போய் வெளியில் போட்டிட்டு என்னத்தை பேசுவாங்க? எல்லாமே புதுசு. 234 பேரையும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அதுவே ஒரு போராட்ட காலமாக மாறும். இதில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஏதோ டிடி மாதிரி கேட்குறாங்க போல் கட்சிக்கு. அது கொடுத்து வர்றவன் எப்படி நேர்மையாக இருப்பான்? பணம் கொடுத்து
எம்எல்ஏ சீட் வாங்குற அப்படின்னு இருப்பான். மற்றவங்க சொல்கிறீங்கல்ல, நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன். இப்ப எல்லா முதலாளித்துவ கட்சிகளும் அது கட்சி, இருக்கும்ல முதலாளித்துவ உலகில் பணம் செலவழித்து மக்களுக்கு எவனா சேவை செய்ய வருவானா? போட்ட பணத்தை எடுக்க தானே வருவான். இது எல்லா கட்சியிலும் உண்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஊழலுக்கு எதிரானவன் நான், பண்ண மாட்டான்னா நீ துட்டு வாங்காமல பண்ணணும். முடிஞ்சால் ஜெயலலிதா மாதிரி துட்டு கொடுக்கணும். அதிமுகவில் அவங்க துட்டு கொடுத்துருவாங்க. நீ இப்போது இந்த தொகுதி இந்த பணம் செலவு பண்ணாங்க பண்ணுவாங்க. இங்கே அப்படியே நடக்குது. அப்போ துட்டு கொடுத்துட்டு தேர்தலையும் செலவு பண்ணிட்டு வரவன் நாளைக்கு வந்துட்டு ஊழல் செய்ய மாட்டேன், கான்ட்ராக்டில் கரெக்டாக இருக்கணும், இது கரெக்டாக இருக்கணும் அப்படியா சொல்லுவான். அவ்வளோ ஊழல் செய்ய மாட்டேன் அவ்வளோ மாட்டேன்னு சொல்கிற ஒரு ஜனநாயகன் படத்தை ₹1 கூட எக்ஸ்ட்ரா யாரும் வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் போடுவாரா? ஸ்பெஷல் ஷோலையும் ஃபஸ்ட் ஷோலையும் கூடுதல் அமௌண்ட்டு வாங்கவே கூடாது. புஷி கொன்றுவேன், கையை உடைச்சிருவேன், யாரும் வாங்கக்கூடாது, ஊழல் செய்ய மாட்டேன்னு நான் உறுதி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? முறைகேடு தானே. ரசிகருடைய ஆர்வத்தை பயன்படுத்தி அவங்க பாக்கெட்லேருந்து எடுக்கிறது தானே, பிளாக் டிக்கெட் இருக்கிறது தானே. அது நீங்கள் சினிமாவுக்கு போகணுன்னே தீர்மானிச்சிட்டே போயிட்டீங்க, ஹவுஸ்ஃபுல்லு. அந்த காலத்துலலாம் அப்படி தான் போவோம், ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அப்புறம் வந்துட்டோமே என்ன பண்ணுறது, குழந்தைங்களாம் ஆசையாக வந்துச்சு. 5 பேர் எப்படி பார்த்தா ஒருத்தன் ₹20 டிக்கெட் ₹50, ₹20 டிக்கெட் ₹50 ஏப்பா ஒரு 5 டிக்கெட்டு வேணும், கொடுங்க ₹250 கொடுங்க, ஏப்பா பார்த்து இது பண்ணுப்பா, வர முடியாது நவருப்பா, இல்லைண்ணா போப்பா, நிற்காது கிளம்பு ₹20 டிக்கெட் ₹50 அப்படி போவோம். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையெல்லாம். அதுக்கு பேர் என்னது? போலீஸுக்கு பயந்து தான் அவன் சுற்றுவான். சில இடங்களில் மாமூல் கொடுத்துட்டு தைரியமாக ஊற்றிக்கிட்டு இருப்பான். இதை எவனாவது 2 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்டு வரலன்னு அந்த ஒரு டிக்கெட்டை விற்கலான்னு போவான்ல, அவன் போலீஸ்கிட்ட மாட்டிக்குவான். அவனை தான் சட்ட ரீதியாக பிடிப்பாங்க. சார் அங்கே ஒருத்தர் விற்றுனுக்கிறான்னா, அடா டிக்கெட்டு விற்றுட்டு நீ என்ன என்கிட்ட சட்டம் பேசுறியா அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. என் உறவினரே ஒருத்தருக்கு நடந்திருக்குது. அவர் போய் ஒரே ஒரு டிக்கெட்டு வரலன்னு விற்றாரு, பார்த்தா வரவே இல்லை. நைட்டு எல்லாம் தேடுறாங்க, காலைல போனால் அந்த ஸ்டேஷனில் இருக்கிறாருனாங்க. அப்புறம் அதை கட்டி ஜாமீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்தது. இப்போது அதெல்லாம் வேணாம். ஆன்லைன்லேயே ₹100 டிக்கெட் ₹600, ₹100 டிக்கெட் ₹800, ₹100 டிக்கெட் ₹1000 இருக்கா இல்லையா? நம்மால் புக் பண்ணிட்டு போகிறோம். அப்போ இது சட்டப்பூர்வமாக ஆக்கின மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறீங்கல்ல, அது யார் பண்ணுறா? தயாரிப்பாளர், நீங்கள் எடுத்து விநியோகிக்கிற நீங்கள், எல்லாருக்கும் தானே போகுது. உங்களுக்கும் ஒரு பங்கு வருதில்ல. எனக்கு 28 கோடி 280 கோடி கொடுக்குறப்பா, படம் எல்லாம் சேர்த்து எடுத்து 600 கோடி ஆகிடுது. அதை நான் எப்படி சம்பாதிக்கிறது? எப்படியா சம்பாரிச்சிக்கோ, அதான் வரானே நம்மால் பிளாஸ்ட்னு வரானே, அவன்கிட்ட சம்பாரிச்சிக்கோ. நீ சம்பாதிடா சார், நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துரு. இதுக்கு பேர் என்ன? ஊழல் தானே. அப்புறம் இவர் என்ன பேசுகிறாரு? இதுக்கு முன்னாடி போன படம் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாரு? இல்லை மற்ற நடிகர்கள்லாம் அப்படி பண்ணுறாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படி நான் பண்ணீங்க. அதனால் இவருக்கு இன்னும் சொல்லணுன்னா 1000 சொல்லலாம். அவ்வளோ உள் விவகாரங்கள் இருக்குது. போக போக மற்றவர்கள் வெளியிடுவாங்க, அதை எடுத்து வேணால் நம்ம பேசலாம். நம்ம பேசினா இவங்க பாஞ்சிக்கிட்டு வருவாங்க. மற்றவர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எடுத்து வெளியிடுவாங்க. நேர்மை எருமை கருமைன்றார்ல அது. ஓகே சார். இப்போ டிவிகே சார்பா பெண்களுக்கு, டிவிகேல பெண்களுடைய ஆதரவு நிறைய இருக்கு எங்களுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு மேடையிலையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு ஓட்டை பிரிப்பாரு. டிவியில் எத்தனை பெண் தலைவர்கள் இருக்காங்க? அவங்க 2 பெண் கொள்கை தலைவர்களாகவே பெண்களை தானே வச்சிருக்காரு சார். ஏங்க செத்து போனவங்களை பற்றி கேட்குறேன். அவங்க ஏற்கனவே சுதந்திரத்துக்கு போராடி உயிர் நீத்தவங்க, அஞ்சலி அம்மான். நான் கேட்குறது, டிவிக்கால தாவேக்கால எத்தனை பெண் தலைவர்கள் இருக்காங்க? இல்லையே, பெண் தலைவர்கள் பர்சன்டேஜ் இருக்குல்ல. இப்போ அதிமுக திமுக எடுத்துங்க, எவ்வளோ பேர் சொல்லலாம். இதில் எத்தனை பேர் இருக்காங்க? இது புது கட்சி சார். புது கட்சினா இருக்கக்கூடாதா? இதுக்கப்புறம் தான் அவங்க வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கும் போதே எத்தனை பெண்கள். நான் நிர்வாகியை பற்றி கேட்குறேன், நீங்கள் வேட்பாளரை பற்றி பேசுனீங்க. நான் தொடர்ந்து அதை சொல்கிறேன் சார். அதை விட்டுருங்க, நிர்வாகியை சொல்லுங்கள். எவ்வளோ பேர் இருக்காங்க? தாகிரா, அப்புறம் இன்னொரு அம்மா இந்த உறுதிமொழி படிக்கிறதுனே வச்சுக்கிறாங்க, 2 பேர் தானே. அதில் தாகிராங்க பேச விட்றாங்களா? ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருந்த அஜிதா அண்ணா நாங்கள். இதுதான் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா? 120 பேரில் பெண்கள்னு எடுத்துட்டா ஒரு 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதில் ஒருத்தர் ஆக்டிவாக வர்றாங்களா, ஒரு அம்மா. அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம்பா, ஏன்பா ஒரு பெண்ணுயா, நம்ம கட்சிக்கு பெண்கள் வரணையா, அவங்க போடியா, பண்ணுமா வேணாவா? பிரச்சனை என்ன? அவங்க அங்கே மாவட்டத்தில் செலவு பண்ணி நல்ல பிரபலமாக வராங்க, பொதுமக்கள் மத்தியில் நின்னா ஜெயிச்சிருவாங்க அந்த அளவுக்கு. நீங்கள் கட்சிக்கே எதுக்கோ நிதி கேட்குறீங்க. நான் இங்கே செலவு பண்ணுங்கிறாங்க, நான் எதுக்குன்னு தரணுன்றாங்க. உடனே ஈகோ. அவங்கள ஓரம் கட்டினீங்களா?
அவருக்கு அது ஆனா அந்த லேடி வந்து கட்சியை திமுகவுக்கு சார்ந்து பேசுறாங்க அப்படின்னு உள்கட்சி விவகாரங்கள் சொல்றாங்க. திமுக சார்ந்து அவங்க தாவேக்கா சார்பா அதுதானே அதுதானுங்க ஏதாவது சொல்லணும்ல. திமுக ஏங்க இன்னைக்கு கட்சியில அவங்க மருந்து குடிச்சு இதெல்லாம் பண்ண அப்புறமும் இப்பவும் அவங்க கட்சிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விசில் சின்னத்தை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எப்படிங்க திமுக ஆதரவா பேசுவாங்க? அவங்க அண்ணன் திமுகவில் இருக்காரு. யாரு மற்ற ஆதவ அர்ஜுனா இவங்க யாரும் இல்லையா? மற்றவங்க யாரும் சொந்தக்காரங்க மந்தக்காரங்க வேறு கட்சியில் இருக்க மாட்டாங்களா? தான் இது நியாயம். அப்போ பெண்களுக்கான ஒரு இதுவே முக்கியத்துவமே இல்லாத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கேட்டீங்க? பெண்களுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு இருக்கு அப்படின்றத அவங்க ஒவ்வொரு மேடையிலும் சொல்றாங்களே. அது மட்டுமா சொல்றாங்க? நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இவர் தான் முதலமைச்சர். 40% இந்த மாதம் மாற்றத்துக்கான சக்தி இந்த மாதம் 40%. இன்றைய விலை 40 ரூபா. அடுத்த மாதம் தங்க விலை ஏறுற மாதிரி ஏறிடும். இப்படியே பார்த்துட்டு இருந்தோம், சொல்லிகிட்டே இருந்தோம். என்னையா இப்படி போகுது வேலை தங்கம், போகிற போக பார்த்தா 1 லட்ச ரூபா வந்துடும் போல் அப்படின்னா, இப்போ 1 லட்சத்தி ஒரு தங்கம் நகையாக வாங்கினீங்கன்னா ஒரு சவரன் 1,40,000 என்னமோ. கிராம் தங்கமாக வெறும் தங்கம் காயினாக வாங்கினீங்கன்னா 1,17,000 என்னமோ. அதில் ஜிஎஸ்டிலாம் வேறு நம்ம தலையில் விழும். யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இது இவங்க ஓட் பர்சன்டேஜ் 26நாங்க, 27நாங்க, 30நாங்க, 32நாங்க. 2 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் 34ன்னாரு. அட பாருங்க, 2 நாளில் 6% ஏறிட்டு இருக்குதுங்க. நம்ம சீமான் உட்காந்து வாழ்நாளாக போராடிட்டு இருக்கிறாரு, 8% வரல. எத்தனை தேர்தல் இவங்களுக்கு 2 நாளில் 6% வருதுங்க. ஏங்க கம்யூனிஸ்டுகள் 1925 தொடங்கின கட்சி இந்த 100ஆண்டு விழா முடிய போகுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2% வரல. எத்தனை வருஷம்? ஒரு நம்பிக்கையில சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ உண்மை இல்லையா சார்? ஜெயிப்போன்ற நம்பிக்கையில அவங்க அந்த ஒரு பெர்சன்டேஜ் நம்பிக்கை. ஆனால் இது உண்மை கிடையாது. இருந்திருக்கலாம். எங்கே இருந்திருக்கலாம்? இனிமேல் தானே வரணும். இனிமேல் தானேங்க தேர்தல். அப்படி இல்லை சார், அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இப்போ மட்டும் நான் எடப்பாடி பழனிசாமி நம்ம தோத்து போயிடுவோம் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ டிஎம்கே என்ன நான் தோத்து போயிடும் நினைக்கும். நான் என்ன கேட்குறேன், இந்த பர்சன்டேஜ் யாராவது பேசுகிறாங்களா? இன்றைக்கி சூழ்நிலையை யாரை கேட்டாலும், பெரிய பத்திரிகையாளர்கள் கேட்டாலும், விஜய் தனியாக நின்னா ஜெயிக்கிறது கஷ்டம், விஜய் என்டிஏ போனார்னா அவருக்கு நல்லதுன்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் திமுகவே அது நினைக்குது. விஜய் அங்கே போனால் ஸ்வீப்பு. எப்பா ஸ்லீப்பர் சொல்லுங்களா, வாங்கப்பா, எப்பா பாத்திரா போயிடுகிட போகிறாப்புலடா, எதையாவது பண்ணுங்கடா, இங்கேயே நிற்கிற மாதிரி. அதுதான் இது. ஆனால் 36% செங்கோட்டையன். இருப்பா, இப்போ தான் பார்த்தேன் 40% வந்துக்குது. ஓ அப்படியா, சரி. அடுத்த மாதம் 45, அதுக்கு அடுத்த மாதம் 50, தேர்தல் நேரத்தில் 55. நம்ம தான் பிளாஸ்ட்டு. ஓ அப்படியா, சூப்பர். விசில் அடிங்க பண்ணலாம். எல்லாம் விசில் அடிச்சிட்டிங்களா? கிளம்புங்க. இதுதான் நிலைமை. இந்த நம்பிக்கையில தான் அவங்க பாஜகவில் இணையாமல் இருக்காங்களா சார்? இப்போ திமுகவுடைய ஒரு இல்லை, பாஜகவில் இணையாமல் இருக்கிறது வந்து தொகுதி ஏதோ பிரச்சனை இல்லை, கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி லாஸ்ட் டைமில் கட் ஆகிடுச்சு. இவர் ஏதோ ஒத்துக்கல போல எடப்பாடி, கடைசி டைமில் கட் ஆயிரு. நேற்று தொகுதி பிரச்சனையால் என்டிஏ கூட்டணி இல்லை. எவ்வளோ இவங்களுக்கு பெரிய ஆசை இருக்கும்ல, 40%. 200 தொகுதி நான் நிற்கலான்னு பார்க்குறேன். 34 எப்படி பிரிச்சுக்க போகிறீங்க? இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, போய் 117 2.5 வருஷம் நாங்கள், 2 வருஷம் நீங்கள், மொதல் 2 வருஷம் நாங்கள், அப்புறமா நீங்கள் என்ன பேசிக்கலாமா அப்படின்னு. இப்போ இல்லை, பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி சோடி போட்டுக்கோமா சோடி அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் சின்ன பசங்களாக இருக்கிறானுங்க, போயிட்டு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சு ஒரு 50 சீட்டு கொடுங்க, துணை முதல்வர் கொடுங்கன்னு ஒன்று ஓடிச்சு. அதுவும் அவர் ஒத்துக்கல. துணை முதல்வர்லாம் நம்மளால் முடியாதுன்ட்டார். வர சொல்லு, ஜாயின் பண்ண சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம், ஜெயிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம். ஜெயிச்சேன்னா நீ எதிர்கட்சி தலைவராக போகிற, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு. இது இப்படியே ஓடி இருந்தது. கரூருக்கு பிறகு இவருக்கான ஒரு கிரெடிபிலிட்டி மக்கள்கிட்ட குறைஞ்சதுன்னு ஏதோ சர்வேல எடுத்திருக்காங்க. இவருக்கு அந்த முன்னே இருந்த அந்த மவுஸ் இல்லை, இது சாமி கருவறைக்கு போயிடுச்சுன்னா இதோட அர்த்த உற்சவத்துக்கு தான் வெளியே வரும். அதனால் இந்த சாமியை நம்பி வேலைக்கு ஆகான்னு ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இவ்வளோ தான் சீட்டு. பிஜேபி சொல்லிக்கிறாங்க, நான் பாவனை கொஞ்சம் போட்டுக்கூட இவ்வளோ தான் பார்த்துக்குங்கன்னு. அதில் ஏதோ பிரச்சனையாகி தான் நின்றுது. சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.